Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பேசிக்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங். பேசிக்ஸ் ஒரு நெட்வொர்க்கிங்கோட பேசிக் N+ ஓட பேசிக்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான். இதுக்கு அப்புறம் பார்ட்டா நாங்க பிரிச்சு வீடியோ போடலாம்னு இருக்கோம். இதுவரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பேசிக்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங். வாட் இஸ் நெட்வொர்க்கிங்? A group of peoples, அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அவங்களோட டேட்டாவை அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு ஃபார்ம் ஆஃப் நெட்வொர்க்கிங்னு சொல்லலாம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் சைடில் இது ஒரு நெட்வொர்க்கிங்னு சொல்லுவாங்கன்னா இதில் பாருங்க எக்ஸ்சேஞ்ச் ஆர் ஷேர் எனி டேட்டா பிட்வீன் த நோட்ஸ் ஓவர் த மீடியம் த இன்ஃபர்மேஷன் இஸ் கால்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங். அதாவது உங்கள் டேட்டாவை ஒரு கனெக்டிவ் நம்ம குரூப்பில் கனெக்டிவாக இருக்கிறவங்களுக்கு உங்கள் டேட்டாவையோ இல்லை உங்கள் இன்ஃபர்மேஷனோ ஷேர் பண்ணுறீங்கன்னா அந்த குரூப் ஆஃப் கனெக்டிங்க்கு பேர் தான் நெட்வொர்க்கிங். அதாவது இன்டர் கனெக்டட் வித் டிவைசஸ். அது சர்வராக இருக்கலாம், கிளைண்ட்டாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். அதுதான் ஒரு நெட்வொர்க்கிங் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இந்த நெட்வொர்க்கிங்கில் நம்மளோட டாபிக்ஸ் என்னன்னா மெமரி டேபிள். அதாவது மொதல் பேசிக் என்னன்னா பைனரி டேபிளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது டாபிக் என்னன்னா பைனரி டேபிள். சும்மாலேருந்து கொண்டு போகலான்னு பார்க்குறோம். அடுத்த டாபிக் ஐபி அட்ரஸ். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐபி அட்ரஸ் தான் இதில் இம்பார்ட்டனே. நெட்வொர்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஐபி அட்ரஸ் தான் முதல்ல இம்பார்ட்டன்ட். ஐபி அட்ரஸ், மேக் அட்ரஸ் இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ட் வந்து டிஹெச்சிபியும் என்ன டிஎன்எஸும். டிஹெச்சிபினா டைனாமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் ப்ரோட்டோகால். ஒரு ஐபி அட்ரஸ் வந்து டைனாமிக்காக அரேஞ்ச் ஆகிறது தான் டிஹெச்சிபின்னு சொல்லுவாங்க. அதில் சில ரெண்டு சப்டாபிக் இருக்குது, நம்ம போக பார்க்கலாம். அடுத்தது டிஎன்எஸ், டொமைன் நேம் சர்வீஸ் ஆர் சர்வர் ரெண்டுமே சொல்லலாம். அது வந்து நம்ம அனுப்புகிற நேமை வந்து இப்போ கூகுள்னு சர்ச் பண்ணுறோன்னா கூகுள் ஹோம் பேஜ் எப்படி வருதுன்னா கூகுள் சர்ச் பண்ணும்போது அது ஐபியாக கன்வெர்ட் ஆகி அதோட ஹோம் பேஜ் வரும். அதோட வேலை தான் டிஎன்எஸ். அந்த வேலை தான் டிஎன்எஸ் வேலை பண்ணும். நம்ம கொடுக்குற நேமை வந்து ஐபியாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு நேமாக திருப்பி கொடுக்குறது வேலை தான் டிஎன்எஸ். அதை பற்றி ரிலேட்டடாக ஃபுல்லாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்து ஃபிசிக்கல் நெட்வொர்க்னால் இங்கே நம்ம சேனலில் யாராவது பிசிஏ அந்த மாதிரி பிஎஸ்சி அந்த மாதிரி டிகிரி எடுத்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபிசிக்கல் நெட்வொர்க்னா அது ஒரு டோபாலஜி பேஸ் பண்ணி வரும். பஸ் டோபாலஜி, ஸ்டார் டோபாலஜி, ரிங் டோபாலஜி, ஹைப்ரிட் டோபாலஜி, இந்த மாதிரி டோபாலஜி பெஸ்ட்டு ஒரு ஃபார்ம் ஆஃப் நெட்வொர்க்கிங் பெஸ்ட்டு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் பெஸ்ட்டு வரும். அடுத்து லாஜிக்கல் நெட்வொர்க்னா VLAN, விர்ச்சுவல் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். விர்ச்சுவல் நீங்கள் யாராவது விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சேனல் கூட அது ரிலேட்டடாக வீடியோ போட்டோம். நீங்கள் அந்த விஎம்ஆர் இன்ஸ்டாலேஷன் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துக்குங்க. அடுத்தது OS லேயர். இதுவும் இம்பார்ட்டண்டான இதுதான். நம்ம நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணும்போது ஒரு லேயர்ஸ் இருக்கும். அது ஒரு 7 லேயர் இருக்கும். அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர், ஃபிசிக்கல் லேயர், இந்த மாதிரி 7 லேயர் இருக்கும். அந்த 7 லேயரை பற்றி தான் OS லேயரில் பார்ப்போம். அடுத்து நெட்வொர்க் டிவைஸ், L1 டிவைஸ், L2 டிவைஸ், L3 டிவைஸ்ன்னு இருக்கும். நார்மலாக ரவுட்டர் சுவிட்சில் வந்து L1 ரவுட்டர், L2 ரவுட்டர், L3 சுவிட்சு, L2 சுவிட்சு அந்த மாதிரி இருக்கும். எல்லுங்க எதை குறிப்பிட்டு லேயரை குறிப்பிட்டு சொல்லும். லேயர் 1ஓட சுவிட்சு, லேயர் 2ஓட சுவிட்சு. லேயர் 1 இருக்கிற கான்ஃபிகரேஷன் லேயர் 2ல் இருக்காது, லேயர் 2ல் இருக்கிற கான்ஃபிகரேஷன் வந்து லேயர் 3ல் இருக்காது. அதனால் அட்வான்ஸாக இருக்கும். அப்படி சொல்ல வரேன். அடுத்தது நம்ம டாபிக் வந்து சப்நெட்டிங் தான் ஐபி அட்ரஸுக்கு ஒரு முக்கியமான பார்ட்டாக வந்து நிற்கும். அதில் டைப்ஸ் ஆஃப் சப்நெட்டிங் இருக்குது. அதில் வந்து FSLM, VLSM அப்படியே அந்த மாதிரி இருக்குது. அதை நம்ம பார்ப்போம். அடுத்த டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ், கோஆக்சி கேபிள் அந்த மாதிரி ரிலேட்டடாக கேபிள்ஸ் வரும். ஏன்னா இந்த ரவுட்டர் சுவிட்சு சிஸ்டம்ஸ்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு கேபிள்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்தது ரவுட்டர் தான் இந்த ஹார்ட் ஆஃப் த நெட்வொர்க்கிங்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி சொல்லலாம். ரவுட்டர் சுவிட்சு அதை பற்றி பார்ப்போம். ஸ்டாட்டிக் ரவுட்டிங், டிஃபால்ட் ரவுட்டிங், STP, இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த நெட்வொர்க்கிங். பேசிக் நெட்வொர்க்கிங் இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்தது உங்களுக்கு CCNA போகும்போது இது அப்படியே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் பேசிக் நெட்வொர்க்கிங் நம்ம ஒன்று கொடுக்குறோம். இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது 5 டாபிக். என்னன்னா ஐபி அட்ரஸ், மேக் அட்ரஸ் ஃபஸ்ட்டு. அடுத்தது DHCP, DNS, அடுத்தது OS லேயர், அடுத்தது நெட்வொர்க் டிவைஸ், அடுத்தது சப்நெட்டிங் மாஸ்க், ரவுட்டர் சுவிட்சு. இந்த மாதிரி அந்த 5 டாபிக் 6 டாபிக் தான் முக்கியமான டாபிக்னு சொல்லலாம். அடுத்து ஸ்டாட்டிக் ரவுட்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டைனாமிக் ரவுட்டிங் நீங்கள் பார்க்கணும். ஆனால் டைனாமிக் ரவுட்டிங் பேசிக் நெட்வொர்க்ஸில் தேவைப்படாது, CCNAல தான் தேவைப்படும். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ்.